வணக்கம். எம் கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ பாலிடெக்னிக் டிஆர்பி ஷெட்யூல் விட்டுருக்காங்க. அதில் மேத்தமெட்டிக்ஸ் வந்து அக்டோபர் 29 அந்த மாதிரி வந்திருக்கு டென்டேட்டிவாக. ஸோ நம்ம இப்போ ஃப்ளூயிட் டைனமிக்ஸும் கண்டினியம் மெக்கானிக்ஸ்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அதனுடைய டாபிக்ஸை கவர் பண்ணிவிட்டு கண்டினியம் மெக்கானிக்ஸ் அதை பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இதை மோஸ்ட்லி வந்து எம்எஸ்சியில் சில பேர் படிச்சிருப்பாங்க, சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. இதை ஃப்ளூயிட் டைனமிக்ஸை நம்ம ரெஃபர் பண்ண வேண்டிய ஆத்தர் புக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்டன். இந்த ஆத்தர் புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சால்டன்ன்ற ஆத்தர் புக்கு. ஸோ அதை ரெஃபர் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக நோட்ஸை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதில் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஹெட்டிங் நம்மளுக்கு டிஆர்பி ஆஸ் அ சிலபஸ், பாலிடெக்னிக் டிஆர்பியில் கொடுத்துருக்க சிலபஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா கைனமேட்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இன் மோஷன். கைனமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், கைனமேட்டிக் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆக்சுவலாக ஸ்டாட்டிக்ஸ் நிலையான பொருளில் இருக்கிற ஒரு இயக்கம், நிலையான பொருளில். கைனமேட்டிக்ஸ்னால் நம்மளுக்கு நல்லா தெரியும், மூவிங் ஆப்ஜெக்ட், அதை பற்றி பேசுகிறது. அதாவது மோஷன், இயக்கம் இருக்கும் அதில் கைனமேட்டிக். இதை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சியில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் கூட இந்த கான்செப்ட் வருது. ஸோ இதில் பர்டிகுலராக நம்ம வந்து ஃப்ளூயிடை பற்றி பார்க்கறதுனால இது ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். டைனமிக்ஸ்னால் நம்மளுக்கு மூமெண்ட்டை பற்றி தான் பேசும் இல்லைங்களா. ஸோ கைனமேட்டிக் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இன் மோஷன். ஸோ ஃப்ளூயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஃப்ளூயிட் இன் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2 கைண்ட்ஸாக நம்மளுக்கு இது பண்ணுறாங்க. ஒன்று லிக்விடு, இன்னொன்று கேஸ். லிக்விடை நம்ம கம்ப்ரஸ் பண்ண முடியாது, இன்கம்ப்ரெசபிள். பட் கேஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்ரெசபிள் பண்ணலாம். ஸோ கேஸ் சிலிண்டர், இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க கேஸ் அதில். பட் லிக்விடை கம்ப்ரஸ் பண்ணுறதுன்றது அது வந்து நம்மளுக்கு நாட் பாசிபிள். ஸோ இன்கம்ப்ரெசபிள். ஸோ ஃப்ளூயிட் இன் மோஷனில் இது நம்ம 2 கைண்டாக நம்ம எடுத்துக்க வேண்டியதான், லிக்விடு, கேஸஸ். ஸோ இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டாப்பிக்கு பாலிடெக்னிக் டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரியல் ஃப்ளூயிடு அண்ட் ஐடியல் ஃப்ளூயிடு. ரியல் ஃப்ளூயிடு. ஸோ அப்போ ரியல் ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இந்த ரியல் ஃப்ளூயிட் இஸ் நத்திங் பட் விஸ்கஸ் ஃப்ளூயிட். விஸ்கஸ் ஃப்ளூயிடு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். இந்த பார்ட்டிகல்ன்றது ஃப்ளூயிடில் இருக்கிற பார்ட்டிக்கல், ஃப்ளூயிடில் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃப்ளூயிட்ஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் அதில் கொள்ள ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரிக்ஷன்னா அந்த உராய்வு தன்மை இல்லைங்களா, பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். திஸ் வில் மேனிஃபெஸ்ட் இட் செல்ஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டான்ஜென்ஷியல் ஷேரிங் ஃபோர்ஸஸ் ஆன் ஈச் பார்ட்டிகல் அட் த காமன் பவுண்ட்ரி. ஸோ அப்போ ஒரு ஃப்ளூயிட் போயிட்டுருக்கப்போ அதில் ஒவ்வொரு பார்ட்டிகல்லையும் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஃப்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகும். மோரோவர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டான்ஜென்ஷியல், அதை நம்ம டயக்ராமில் பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அதுதான் என்ன ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்கன்னா ஷேரிங் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க அட் த காமன் பவுண்ட்ரி. ஸோ இது ரியல் ஃப்ளூயிடு. அதர்வைஸ் நம்ம என்ன அதை சொல்லலாம்னா விஸ்காஸ் ஃப்ளூயிடு. ஸோ இன்கேஸ் ஐடியல் ஃப்ளூயிடு, ஐடியல் அப்படின்ற டேர்ம் எடுத்துக்கிட்டாவே நம்ம நிறைய இடத்துல அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஐடியல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி குயிங் தியரியில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஐடியல் அண்ட் தென் ஐடியல்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐடியல்ன்றது அந்த கான்செப்ட், ரிங்கு ஐடியல், லெஃப்ட் ஐடியல், ரைட் ஐடியல் சொல்லிட்டு. பட் ஐடியல்
டைம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ரெஸ்ட் டைம், தெர் இஸ் நோ ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்ற கான்செப்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஐடியல் ஃப்ளூயிட் இன்விசிட் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்விசிட் ஃப்ளூயிட் அப்படின்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷனே இருக்காது. தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷனும் வராது. அதனால் நோ டேஞ்சென்ஷியல். அந்த டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஷேரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராமில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ரியல் ஃப்ளூயிட், இந்த ரியல் ஃப்ளூயிடில் இந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்போது இந்த ஃப்ளூயிட் வந்து யூனிஃபார்மாக இருக்காது இதனுடைய ஃப்ளூயிட் வந்து. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் வந்து நாட் யூனிஃபார்மாக இருக்கும். ஆனால் ஐடியல் ஃப்ளூயிடில் அப்படி கிடையாது. ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம பிவிசி பைப், வாட்டர் பைப் அப்படி எடுத்துக்கிட்டால் அதில் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து அப்படியே யூனிஃபார்மாக போயிட்டுருக்கும் இல்லைங்களா. யூனிஃபார்ம், தட் இஸ் கால் ஐடியல். ஸோ ஃப்ரிக்ஷன் ஜீரோ. இப்போ ஐடியல்ன்ற கான்செப்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் டைம் அப்படின்னு நம்ம கியூயிங் தியரியில் படிச்சிருக்கோம் இல்லையா, அதே சேம் டேர்ம், அதனுடைய மீனிங் தான் சொல்கிறாங்க, ரெஸ்ட் டைம் இல்லையா. அப்போ ஃப்ரிக்ஷன் இங்கே இல்லை, ஜீரோ, தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன். ஸோ ஒரு பிவிசி பைப்பில் நம்மளுக்கு அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா, அப்போ அதில் ஃப்ரிக்ஷனே இருக்காது நம்மளுக்கு இல்லைங்களா. ஐடியல் ஃப்ளோ, தட் இஸ் அந்த நொட்டேஷன் வந்து மியூன்னு சொல்கிறாங்க, மியூ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். எனர்ஜி லாஸ் ஜீரோ, யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஸோ அப்போ ஐடியல் அப்படின்ற வேர்டுக்கு கரெக்டாக நம்மளுக்கு மீனிங் வந்துடுச்சு பாருங்கள். அப்போ ஐடியல் ஃப்ளூயிட் இஸ் நத்திங் பட் ஐடியல் டைம் அப்படின்னு நம்ம கியூயிங் தியரியில் படிச்சிருக்கோம். தட் இஸ் நோ ஜாப், எந்த ஒர்க்கும் இல்லாத ஜாப் தான் கியூயிங் தியரியில் ஐடியல் டைம் இருப்பாங்க. ஐடியல் டைம், ரெஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க ஐடியல்லாம் ஜென்ரலாக. ஸோ இங்கே ஐடியல் ஃப்ளூயிட்ன்றப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்க, ஒரு டியூப் வழியாக ஃப்ளோ ஆஃப் வாட்டர் போகுதுன்னா, ஸோ ஃப்ரிக்ஷன் எல்லாம் இருக்குது. ஐடியல் ஃப்ளோ மியூ ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். எனர்ஜி எந்த இதுவும் இருக்காது, லாஸ் இருக்காது, யூனிஃபார்ம் ஃப்ளோவாக இருக்கும். தட் இஸ் ஐடியல் ஃப்ளூயிட். பட் இந்த ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃப்ரிக்ஷன் நாட் ஈக்குவல் ஜீரோ. அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. தட் இஸ் அ ஃப்ரிக்ஷன் இன் த ரியல் ஃப்ளூயிட். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரியல் ஃப்ளூயிட் அண்ட். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டி. ரியல் ஃப்ளோ மியூ வந்து நாட் ஈக்குவல் ஜீரோ. ஸோ அந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக இருக்காது, அன்யூனிஃபார்மாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த டியூபினுடைய டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த ஃப்ளூயிட் எப்படி இருக்குன்னா அதனுடைய மோஷன், அதனுடைய இயக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட் யூனிஃபார்மாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் பால்ஸ் நம்ம பார்த்துருப்போம், க்ரீஸ் தடவி வச்சுருப்பாங்க. அந்த பால்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். அது ரொட்டேட் ஆகிறப்போ அது யூனிஃபார்மாக இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து என்ன வருதுன்னா ஃப்ரிக்ஷன் இருக்குது, கரெக்டுங்களா. அந்த பால்ஸ் வந்து மூவ் ஆகிறப்போ, ஜஸ்ட் அந்த சைக்கிள் பால்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பால்ஸினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூனிஃபார்ம் ஃப்ளோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வேறு என்ன எக்ஸாம்பிள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற கான்செப்டும் கூட சொல்லலாம். தட் இஸ் ரியல் ஃப்ளோ, தட் இஸ் விஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தட் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அதை ஸ்மூத்தாக அப்படியே யூனிஃபார்மாக போயிட்டுருக்கோம். பட் இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அந்த ஃப்ளோ ஆஃப் அந்த ஃப்ளூயிடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அதுக்குன்னு ஒரு தடை கொடுக்குறோம். தட் இஸ் அதை யூனிஃபார்மாக ஃப்ளோ ஆகாமல் சம் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ
ஸோ அது வித் ரெஸ்பெக்ட் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயாமீட்டர் ஆஃப் த டியூப், தட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் அந்த ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா, அதை பொறுத்து இருக்குது. ஸோ இது யூனிஃபார்மாக இருக்கும், இதை வந்து அந்த மாதிரி யூனிஃபார்மாக நம்மளுக்கு இருக்காது. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு டாபிக், ரியல் ஃப்ளூயிடு, ஐடியல் ஃப்ளூயிடு. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரியல் ஃப்ளூயிட், ஐடியல் ஃப்ளூயிட். ஸோ நெக்ஸ்ட் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதான் ஃபஸ்ட் டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் எ ஃப்ளூயிட் அட் எ பாயிண்ட். ஒரு பாயிண்டில் வெலாசிட்டி எப்படி இருக்கும் ஆஃப் எ ஃப்ளூயிட் அட் எ பாயிண்ட். இப்போ ஓன்ற பாயிண்ட்லேருந்து பின்ற பாயிண்ட், இந்த பொசிஷன் டைமை பொறுத்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்குன்னா, ஓபி வந்து பார்த்திங்கன்னா, ஓபி வந்து ஆர். what ஓபி டேஷ்? So R, the small change in the position delta R. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓபி வெக்டர். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டி ப்ளஸ் டெல்டா டி, அதை பொறுத்து நம்மளுக்கு ஓபி டேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆர் ப்ளஸ் டெல்டா ஆர். அப்போ வாட் இஸ் த பிபி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ விச் இஸ் டெல்டா ஆர். ஸோ இதை நம்ம எதை இந்த டயக்ராம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் அட் எ பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் அதனுடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது வெக்டர் மூலயமா நம்மளுக்கு இது சொல்கிறாங்க. ஸோ டைமை பொறுத்து மாறுது இல்லைங்களா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. நம்மளுக்கு ஜென்ரலாக வெலாசிட்டிக்கு ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா, the rate of change of displacement is called velocityன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ ஃப்ளூயிடை ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மூவ் ஆகுறப்போ அது எதை பொறுத்து மூவ் ஆகும்னா, டைமை பொறுத்து தான் மூவ் ஆகும் இல்லைங்களா. ஸோ தட்ஸ் வை Q ஈக்குவல் டு டெல்டா டி டென்ஸ் டு 0. இந்த டைம் இருக்கு இல்லைங்களா, there is a small change in the time delta t tends to 0. அப்போது what is the ratio delta r by delta t is nothing but நம்ம என்ன எழுதலாம், this can be written as dr by dt. அப்போது இதில் என்ன தெரிஞ்சுக்கன்னா, q is dependent on both, ரெண்டு பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒன்று ஆர் ஒன்று டி. இந்த ஆறுன்றது நம்மளுக்கு அந்த பொசிஷன்னு, அந்த டீன்றது நம்மளுக்கு டைம். ஸோ ரெண்டுத்தையும் நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணி க்யூன்றது இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம, q ஈக்குவல் டு q ஆஃப் ஆர் கமா டி. சப்போஸ் வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேஷன் எடுத்துக்கிட்டா, தட் இஸ் XYZ 3 டைமென்ஷன் ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டா XYZ கமா டி. டீன்றது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர், ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து தான் நம்மளுக்கு அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தட் இஸ் அந்த ஃப்ளூயிட் வந்து அதனுடைய வெலாசிட்டி டைமை பொறுத்து தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இது ஒரு முக்கியமான நம்மளுக்கு பேராமீட்டர் X, Y, Z, T. மோரோவர் பாக்ஸ், இது பாக்ஸ் ப்ராடக்ட் நம்ம படிச்சிருக்கோம் வெக்டாரில், UVW இதெல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா, கார்ட்டீசியன் காம்போனன்ட்ஸ் ஆஃப் Q. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ Q தட் இஸ் இதெல்லாம் தான் காம்போனன்ட்ஸ் UVW. இது I டைரக்ஷனில், J டைரக்ஷனில், இதான் K டைரக்ஷனில். வி நோ தட் வாட் இஸ் ஆர். ஆர்ன்றது நம்மளுக்கு பொசிஷன் வெக்டர் எப்படி இருக்குன்னு தெரியும். ஜென்ரலாகவே நம்ம வெக்டாரில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, XI வெக்டார் ப்ளஸ் YJ வெக்டார் ப்ளஸ் ZK வெக்டார். ஸோ இதை இப்போ டைமை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா வச்சுப்போம். I'm going to differentiate with respect to time. அப்போது dr by dt இந்த பொசிஷன் வெக்டர் dr by dt. ஸோ கரஸ்பாண்டிங் அந்த இதெல்லாம் வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். தட் இஸ் dx by dt I வெக்டார் ப்ளஸ் dy by dt j வெக்டார் ப்ளஸ் dz by dt k வெக்டார். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த க்யூனுடைய காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் ui வெக்டார் ப்ளஸ் vj வெக்டார் ப்ளஸ் wk வெக்டார்னு.
இப்போது க்யூன்றத நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம், டிஆர் பை டிடி. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், க்யூ இஸ் நத்திங் பட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dr by dt. So differentiate r with respect to t. So q equal to dr by dt. So in the r with respect to t which பண்றப்போ dx by dt I vector plus dy by dt j vector plus dz by k vector. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணால் தெரிஞ்சிடும், இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் இல்லைங்களா. ஸோ போத் ஆர் க்யூ தான். ஸோ கரஸ்பாண்டிங் u ஈக்குவல் டு இட் இஸ் நத்திங் பட் dx by dt, v dy by dt, wன்றது dz by dt. ஸோ இது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற செகண்ட் டாபிக். அடுத்து தேர்ட் டாபிக் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, ஸோ செகண்ட் டாப்பிக்கில் நம்மளுக்கு எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் எ ஃப்ளூயிட் அட் எ பாயிண்ட்டை பற்றி சொன்னது தான் செகண்டு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஃப்ளூயிடு, அது ரியல் ஃப்ளூயிட்னா என்ன, ஐடியல் ஃப்ளூயிட்னா என்ன, அதில் அதனுடைய ஃப்ரிக்ஷன், எதில் ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதனுடைய கிளாஸிஃபிகேஷன், அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஐடியல் ஃப்ளூயிடுக்கும் ரியல் ஃப்ளூயிடும். இந்த ரியல் ஃப்ளூயிடை நம்ம என்ன சொல்லலாம்னா விஸ்கஸ் ஃப்ளூயிடுன்னு சொல்லலாம். ஐடியல் ஃப்ளூயிடை இன்விசிட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ ரெண்டாவதாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ளூயிடினுடைய வெலாசிட்டி ஜியாமெட்ரிக்கெலாம் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம கொண்டு வந்துடுற ஈக்குவேஷன் தான் இது, கரெக்டுங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து தேர்டாக கொடுத்துருக்குற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லைன்ஸ் அண்ட் பாத் லைன், ஸ்டடி அண்ட் அன்ஸ்டடி ஃப்ளோஸ், ஸ்டடி ஃப்ளோஸு அன்ஸ்டடி ஃப்ளோஸ். ஜஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் வெலாசிட்டி q காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்கும், UVW. அட் ஈச் பாயிண்ட் அந்த பாத்தில் ஈச் பாயிண்ட் XYZ அந்த ட்ரேஸ் அவுட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரீம் லைன் பாத் ஆஃப் ஈச் ஃப்ளூயிடை, இப்போ ஒரு ஃப்ளூயிடை இந்த இதில் போயிட்டுருக்குன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அட் ஈச் பாயிண்ட் we can draw கர்வ், காமான்ற ஒரு கர்வை வந்து ட்ரா பண்ணலாம் அந்த ஃப்ளூயிடில். தென் திஸ் காமா இஸ் டேர்ம்டு எ ஸ்ட்ரீம் லைன். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரீம் லைன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளூயிடில் என்னால் வந்து ஒரு லைனை ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்ட்ரீம் லைன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஆர் த சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஸ்ட்ரீம் லைன்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷனாக இருக்கும். dx by u which is equal to dy by v dz by w. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் UVW அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் q, கரெக்டுங்களா, காம்போனன்ட்ஸ் ஆஃப் q. ஸோ இந்த ரேஷியோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஆர் த சொல்யூஷன்ஸ் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸ்ட்ரீம் லைன்ஸ் எப்படினாவா இருக்குன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனாக இருக்குது நம்மளுக்கு. திஸ் ஈக்குவேஷன் ஹீல்டுனா நம்மளுக்கு கிவ்ஸ்னு அர்த்தம். இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் டபுள் இன்ஃபனைட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறாங்க, டபுள் இன்ஃபனைட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாபிக்ஸ் ஃபுல்லாக தியரியாக தான் வருது. அதில் இம்பார்ட்டண்ட் இதை வந்து நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த மாதிரி டபுள் இன்ஃபினிட்டி ஆஃப் சொல்யூஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஃப் Q1 Q2 Q3 டினோட் த வெலாசிட்டிஸ். இப்போ ஒரு க்யூ வச்சு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது
Q1, Q2, Q3 and so on denote the velocities at neighboring points. இங்கே நான் அந்த பாத்தில் வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா, அந்த இதில் இந்த Q1, Q2, Q3 இதெல்லாம் எதை டினோட் பண்ணுதுன்னா வெலாசிட்டிஸ் அட் த நெய்பரிங் பாயிண்ட்ஸ். P1ல் P2 இந்த இதில் அந்த ஃப்ளூயினுடைய வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு Q1, இதில் வந்து Q2, இந்த இதில் வந்து நம்மளுக்கு Q3. அந்த ஸ்ட்ரீம் லைன், இந்த ஸ்ட்ரீம் லைன் தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரீம் லைன் நம்ம எங்கே ட்ரா பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடில். ஸோ இது ஏதோ ஒரு ஃப்ளூயிடில் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். தீஸ் ஆர் ஆல் த லைன் செக்மெண்ட் P1, P2. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வெலாசிட்டி என்னவாக இருக்குது Q1. அதே மாதிரி P2, P3ல் Q2 வெலாசிட்டி, P3, P4ல் Q3 நம்மளுக்கு வெலாசிட்டி. ஸோ இதை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்ட்ரீம் லைன். அதில் கரஸ்பாண்டிங்காக ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வர வெலாசிட்டிஸ், அது குறிப்பிட்ட அந்த லைன் செக்மெண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு அந்த வெலாசிட்டி இருக்கும். அதுதான் அந்த Q1, Q2, Q3. இதே யூனிஃபார்மாக இருந்ததுன்னா அது நம்ம Qன்னு சொல்லிடலாம் இல்லைங்களா. இந்த பாத் லைன் ஆறுத நீங்கள் கவனிக்கணும். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு இது, பாத் லைன்ஸ் ஆர் த சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி இடத்த தான் நம்ம நோட் பண்ணி வச்சிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஆர் த சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதான் dx by u ஈக்குவல் டு dy by v dz by w. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா path lines are the solutions of differential equation. path lines வந்து அதை சொல்யூஷன்ஸ் ஆயிரும் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா dx by dt ஈக்குவல் டு u. அது dx by u ஈக்குவல் அந்த மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். dx by u, dy by v, dz by w. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா dx by dt ஈக்குவல் டு u, then dy by dt equal to v, dz by dt equal to w, uvw. These equations have a, so இதுதான் நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் have a triply infinite set of solution. இதே ஸ்ட்ரீம் லைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே என்னம்மா கொடுத்துருக்காங்க, டபுள் இன்ஃபனைட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். dx by u, dy by v, dz by w. uvwலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ், க்யூனுடைய காம்போனன்ட்ஸ், அதான் வெலாசிட்டியினுடையது. ஸோ இங்கே பாத் லைன் வரப்போ அது ஸ்ட்ரீம் லைன், இது பாத் லைன். dx by dt equal to u, dy by dt v, dz by dt equal to w. So these equations have a triply infinite set of solutions அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிசிட்டி வெக்டார். இதில் ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இந்த இதில் வந்து டாப்பிக்கில் வந்து கேட்டிருந்தாங்க வெர்டிசிட்டி வெக்டார். அப்போ கன்சிடர் த ஃப்ளோ, ஒரு ஃப்ளோ வந்து கன்சிடர் பண்ணுறோம் for which curl q which is not equal to 0. இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீட்டா சிம்பிள். இது வந்து ஜீட்டா சிம்பிள். டெல் கேப் q. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வெர்டிசிட்டி வெக்டார். ஸோ இந்த இதுவை நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க. டெல்டா இது ஆக்சுவலாக நம்மளுக்கு டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸில் அண்டு அப்படின்ற ஒரு கான்செப்டில் வருது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் வெஜ் அப்படின்னு சிம்பிள் கூட சொல்கிறாங்க. ஆஸ் வெஜ் சிம்பிள், திஸ் இஸ் கால்ட் ஆஸ் வெஜ் சிம்பிள். கன்ஜங்ஷன் சிம்பிள்.
ஸோ எப்படின்னா நம்ம இதை சொல்லிக்கலாம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் கால்டு. ஸோ இந்த இது தான் கேட்டிருந்தாங்க, வெர்டிசிட்டி வெக்டார். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா, necessary and sufficient condition for potential flow may be expressed by, இதனுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நெசசரி கண்டிஷன் எதுக்குன்னா பொட்டன்ஷியல் ஃப்ளோ. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எது வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் பொட்டன்ஷியல் ஃப்ளோ. நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் எதுக்கு? பொட்டன்ஷியல் ஃப்ளோக்கு. இந்த வேல்யூ என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வெர்டிசிட்டி வெக்டர் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் ஃபார் பொட்டன்ஷியல் ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இது நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் கார்ட்டீசியன் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஜீட்டா ஆர், அங்கே எப்படி யூவிடபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோமோ இங்கே ஜீட்டா1 ஜீட்டா2 ஜீட்டா3 அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் வெர்டெக்ஸ் லைன்ஸ் ஆர் கிவன் பை. ஸோ இந்த இதெல்லாம் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இடத்துல எப்படி நம்ம டினோட் பண்ணோன்னா dx by u which is equal dy by v dz by w. இங்கே கரஸ்பாண்டிங் காம்போனன்ட்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா இந்த இடத்துல dx by zeta1. ஸோ இந்த சிம்பிளை நம்ம எப்படி ரீட் பண்ணோம்னா ஜீட்டா இது. அப்போது dx by zeta1 dy by கரஸ்பாண்டிங் zeta2 dz by zeta3. ஸோ இதனுடைய நொட்டேஷன் வந்து நம்மளுக்கு இந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஜீட்டா தீஸ் டு நாட் கோயின்சைட் வித் த ஸ்ட்ரீம் லைன். இதில் ரொம்ப மெயினான லைன். அப்போது ஸ்ட்ரீம் லைன்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ வேர்டெக்ஸ் லைன். அப்போ வேர்டெக்ஸ் லைன் வந்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இது கேட்குறதுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. திஸ் டு நாட் கோயின்சைடு வித் த ஸ்ட்ரீம் லைன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்டெக்ஸ் லைன் வந்து கோயின்சைட் ஆகாது இதோட ஸ்ட்ரீம் லைனோட. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது கரெக்டுங்களா? டு நாட் கோயின்சைடு வித் த ஸ்ட்ரீம் லைன். ஸோ ஸ்ட்ரீம் லைனுக்கும் வேர்டெக்ஸ் லைனுக்கும் எந்த ஒரு கோயின்சைடும் வராது. டு நாட் கோயின்சைட். தட் மீன்ஸ் இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லைங்களா. இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ மோரோவர் அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எ க்ளோஸ்டு கர்வ் அப்பர் கேஸ் காமா. இது வந்து காமான்னு நம்ம ரீட் பண்ணணும். அப்பர் கேஸ், இதில் அப்பர் கேஸ் லோயர் கேஸ்லாம் இருக்குது இந்த சிம்பிளில். ஸோ த க்ளோஸ்டு கர்வ் காமா டு ஃபார்ம் எ வேர்டெக்ஸ் டியூபை. வேர்டெக்ஸ் டியூபை அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். இது வேர்டெக்ஸ் டியூபை அது டயக்ராம் நான் அடுத்த இதில் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். எ க்ளோஸ்டு கர்வ் gamma to form a vertex tube, let delta S1 delta S2 be the two sections of vertex tube. Section, that is the section area ஒரு குறிப்பிட்ட பார்ட். அப்போ டெல்டா S1 டெல்டா S2ன்றத அந்த டியூப்பில் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். வெர்டெக்ஸ் டியூப். N1 N2ன்றது யூனிட் நார்மல்ஸ் to these sections drawn outwards from the fluid between them. ஸோ இப்போ வந்து டயக்ராமில் பார்த்தா நம்மளுக்கு இன்னும் ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு டயக்ராம் வந்து நான் இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து வெர்டெக்ஸ் லைன். ஸோ ஸ்ட்ரீம் லைன் ஆல்ரெடி பார்த்துரும். இது வந்து வெர்டெக்ஸ் லைன். ஸோ இந்த டியூப், இந்த வெர்டெக்ஸ் டியூப்பில் இந்த லைன் இப்படி தான். ஸோ இதை ஆக்சஸாக வச்சு நம்மளுக்கு என்ன ஆகும்னா இதில் ஒரு அந்த ஃப்ளூயிட் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதில் S1 to S2 இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. S1 S2 தட் இஸ் டெல்டா S1 டெல்டா S2 என்ன எடுத்துருக்கோன்னா B2 sections, the small
செக்ஷன்ஸ் அது பார்ட் அந்த வெர்டெக்ஸ் டியூப்பில். n1 n2ன்றத யூனிட் நார்மல் வெக்டார் டு தி செக்ஷன்ஸ் drawn outwards from the fluid between them. ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ரிசல்ட், இதுதான் நம்மளுக்கு மெயின் இல்லைங்களா. டெல்டா எஸ் அந்த சர்ஃபேஸில், எஸ்ன்றது நம்மளுக்கு சர்ஃபேஸ் இல்லைங்களா. அப்போ டெல்டா எஸ் பி த கர்டு சர்ஃபேஸ். கர்டு சர்ஃபேஸ்னால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு டியூப் இருக்குன்னா இந்த சர்ஃபேஸ், இந்த கர்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கர்டு சர்ஃபேஸ் தட் இஸ் அ கிரானிக்கல் டெல்டா. இந்த டெல்டா வந்து எப்படி ரீட் பண்ணோம், கிரானிக்கல் டெல்டா தட் இஸ் அ லோயர் கேஸ் டெல்டான்னு கூட சொல்லுவாங்க. டெல்டா எஸ் பி த கர்டு சர்ஃபேஸ் ஆஃப் த வேர்டெக்ஸ் டியூப். அப்போது டெல்டா, இதை டெல்டான்னு ரீட் பண்ணோம், இதை டெல்டான்னு ரீட் பண்ணோம். டெல்டா எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இதை லோயர் கேஸ் டெல்டா, இது தட் இஸ் கிரானிக்கல் டெல்டா. டெல்டா எஸ் ஒன், டெல்டா எஸ், டெல்டா எஸ் டூ. டெல்டா எஸ்ன்றது நம்மளுக்கு கர்டு சர்ஃபேஸ் ஏரியா. இந்த டெல்டா எஸ் ஒன் டெல்டா எஸ் டூன்றத இப்போ தான் ஜஸ்ட் நவ் நம்ம பார்த்தோம். தட் இஸ் டூ செக்ஷன்ஸ் அது ஆஃப் எ வெர்டெக்ஸ் டியூப்பில். அது ஒரு குறிப்பிட்ட டூ செக்ஷன்ஸ். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் இது இல்லைங்களா. டெல்டா எஸ்ன்றத டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எலமெண்ட் அண்ட் டெல்டா வின்றது டோட்டல் வால்யூம் which contains delta S, that is அந்த சர்ஃபேஸை வந்து அந்த டோட்டல் வால்யூம் இது பண்ணியிருக்கோம். தென் இந்த இது தட் இஸ் இன்டகரல் ஓவர் டெல்டா எஸ். அந்த இன்டகரல் எது மேலே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா அந்த சர்ஃபேஸ் மேலே. இன்டகரல் ஓவர் டெல்டா எஸ் சர்ஃபேஸ் மேலே பார்த்தீங்கன்னா என்னன்றது நார்மல் வெக்டர் இல்லைங்களா. திஸ் இஸ் ஜீட்டா. அப்போ n டாட் ஜீட்டா டிஎஸ் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இன்டகரல் ஓவர் தட் இஸ் அ வால்யூம், டோட்டல் வால்யூம் டெல்டா டாட், இங்கே என்னன்றது நார்மல் வெக்டர், இங்கே டெல். இதை வந்து எப்படி ரீட் பண்ணணும், நம்ம டெல்லுன்னு ரீட் பண்ணணும். டெல் டாட் ஜீட்டா டிவி. ஸோ போத் ஆர் ஈக்குவல் டு 0. டெல் டாட் ஜீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம் பாருங்களேன். சின்ஸ், இது ஆக்சுவலாக சின்ஸ் நோட்டேஷன் உங்களுக்கு. சின்ஸ் டெல் டாட் ஜீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து நம்ம டெல்டான்னு ரீட் பண்ணணும். ஸோ இந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். டெல்டா இதை எப்படி ரீட் பண்ணணும்னா டெல். ஸோ அப்போது டெல் டாட் ஜீட்டா ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம் நம்ம பார்த்தீங்கன்னா டெல் டாட் இந்த ஜீட்டாவை தான், தட் இஸ் வெர்டெக்ஸ். இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா. வெர்டிசிட்டி வெக்டார் எப்படி ஸ்கால் வெர்டிசிட்டி வெக்டார். del, that is conjunction symbol and symbol q. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. பிகாஸ் இது 0வாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த இன்டர்வல் வேல்யூவே என்னவாக இருக்கும்னா 0 வரும். கரெக்டுங்களா. டெல் டாட் ஜீட்டா டிவி. ஸோ இது எப்போ வந்து 0 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டின்னா இது 0 ஆகணும். அப்போ தான் இந்த இன்டர்வல் வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகும்னா 0 வரும். ஸோ திஸ் அ ரீசன் இந்த இன்டர்வல் வேல்யூ 0 வருது. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த இடம்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்குற இடம். ஸோ அந்த வெர்டெக்ஸ் டியூப்பில் சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்கும், அந்த வால்யூமும் இருக்கும். ஸோ அது மேலே எடுத்துக்கிற இன்டகரல், சர்ஃபேஸ் மேலே எடுத்துக்கிற இன்டகரல், இதனுடைய வேல்யூ தென் இதனுடைய வேல்யூ. தஸ் அந்த செக்ஷன்ஸ் எடுத்தோம் இல்லையா. ஸோ இப்போ இன்டகிரேட் ஆன் டெல்டா எஸ்1 அந்த செக்ஷன்ஸ் n டாட் ஜீட்டா டிஎஸ் டிஎஸ்1 ப்ளஸ் டெல்டா எஸ் அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக அந்த வெர்டெக்ஸ் டியூப்பில் n டாட் ஜீட்டா டிஎஸ் then interval delta S2 n dot zeta which is equal to 0. So from this we can get interval value la நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 0 ஆகுது because of this one.
So that is a necessary condition for potential flow. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட் ஈச் பாயிண்ட் ஆஃப் டெல்டா எஸ் அப்படின்னா அந்த சர்ஃபேஸில் அந்த ஸ்மால் சர்ஃபேஸ் ஈச் பாயிண்ட் என் தட் இஸ் என் டாட் டெல்டா which is equal to 0. Since இது வந்து ஜீட்டான்னு ரீட் பண்ணும், ஐம் சாரி, இதை ஜீட்டான்னு ரீட் பண்ணுங்க, என் டாட் ஜீட்டா. ஸோ என் டாட்டா ஜீட்டா இஸ் அ டான்ஜென்ஷியல் டு த கர்வ்டு சர்ஃபேஸ். Therefore the equation gives எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? n1 dot zeta 1 delta s1 plus n2 dot zeta 2 delta s2 which is equal to 0, which equation shows that so modulus of n under the normal vector dot delta s is a constant over every section vertex tube. So its value is called the strength of the vertex tube னு சொல்லுவாங்க. That is the vertex tube whose strength is unity, called unit vertex tube. So vertex whose strength is unity. Next, integral over S surface மேலே நம்மளுக்கு integral, that is n dot zeta ds, and moreover integral over volume delta dot zeta dv equal to 0, which shows that the total strength of vertex tube, vertex line and cannot be originate, that is terminate ஆகாதுன்னு சொல்ல வராங்க அந்த vertex line at the internal points in the fluid. அப்போ என்னவா இருக்கும்னா அது சர்க்குலேஷனாக தான் இருக்கும். gamma of the fluid velocity q is defined to be the close இருக்கிறவா தான் இருக்கணும். q dot ds yes n dot zeta ds, that is zeta equal to curl q. கரெக்டுங்களா? that is verticity vector. ஸோ இப்போ நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடச்சிடும். potential flow of the circulation around any closed circuit is clearly 0. Gamma is constant. ஸோ அந்த வெர்டெக்ஸ் டியூப் இப்போ வந்து ஒரு கம்ப்ரஸ்டு ஏர், இப்போ அந்த கம்ப்ரஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஹேரை கம்ப்ரஸ் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு அதை ஃபஸ்ட்டே படிச்சிட்டோம். கேஸ் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணலாம், பட் லிக்விட் வந்து இன்கம்ப்ரஸ் இல்லைங்களா? தட் இஸ் அ ரியல் ஃப்ளூயிட். அது அப்போது கம்ப்ரஸ்டு ஹேர், இந்த ஹேரை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோம். இங்கே அந்த ஸ்பின்னிங் இருக்கும். இந்த ஜென்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கோல்டு ஹேர் எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த இடத்துல. தட் இஸ் அந்த ஸ்பின்னிங் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருந்தால், அந்த ஸ்பின்னிங் இது ரேட் ஆர்எம்பி ரேட் அதிகமானால் இங்கே கூல்டு ஹேர் எக்ஸிஸ்ட் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாட் எக்ஸாஸ்ட் ஹேர் வெளியே வரும். கூல்டு ஹேர் பாசஸ் த்ரூ த ஜென்ரேட்டர். ஸோ இதை எதை ஜென்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூல்டு ஏர் பாசஸ் த்ரூ ஜென்ரேட்டர். எது வழியாக பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் வழியாக பாஸ் ஆகும். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் கான்செப்ட்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இது தான் வரும். இந்த லேத்து மில்லு, இந்த லேத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் இப்படி தான் வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? லேத்து ஷாப், மில்லு, அப்புறம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர், அதிலெல்லாம் இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு வரும். ஏர் கண்டிஷன்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்மளுக்கு கூல் ஏர் வந்தால் ஒரு பக்கம் வந்து எக்ஸாஸ்ட்டில் வந்து ஹாட் ஏர் தான் வெளியே வரும். நம்ம ஜென்ரலாக பார்த்துருக்கோம் ஏர் கண்டிஷனில் இல்லைங்களா? இந்த கான்செப்ட் நாட் ஓன்லி தட், ரெஃப்ரிஜிரேட்டர்லேயும் இதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு. ஸோ திஸ் ஈஸி. இது வந்து விசிபிளாக இருக்கும், நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். வெர்டெக்ஸ் லைன் இந்த டியூப்பில், இந்த லைனில் எப்படி இருக்கும். சப்போஸ் இந்த சர்க்குலர் இது டியூபை சர்க்குலர் டியூப்னு எடுத்துக்கிட்டால் இப்படி. ஸோ அதில் V1ன்ற வெலாசிட்டி ஆக்ட் ஆகும். இந்த ரொட்டேஷனில் V2ன்றதும் நெக்ஸ்ட்டு V3ன்ற இதுவும் நம்மளுக்கு இந்த வெலாசிட்டி. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் த டாபிக் நம்ம இப்போ முடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க அந்த ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கைனமேட்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இன் மோஷன். ஸோ அதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப் டு லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா வெர்டிசிட்டி வெக்டார்
அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு லோக்கல் அண்ட் பார்ட்டிக்கல் சேஞ்சஸ், ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, சம் எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸ்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ 2 கிளாஸில் வந்து ஆக்சுவலாக நம்ம கைனமெட்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இன் மோஷன் அதை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிடலாம். நெக்ஸ்ட் ரிமைனிங் 2 கிளாஸஸில் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் இன் ஃப்ளூயிடை. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் 2 டைமென்ஷனல் ஃப்ளோஸ். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் கன்ஃபார்மல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த 4 டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணாலே ஆல்மோஸ்ட்டு இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் இந்த வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த ரிமைனிங் டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணலாம். நன்றி.